Hello guys, welcome back to the 90's family. ஸோ கோப்ரோ அண்டு மீடியா மோட்லாம் அன்பாக்ஸ் பண்ணி இன்னும் வீடியோ எதுவுமே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் ஒரு ரைடு கிளம்பியாச்சு. ஸோ ECR ரைடு தான் போய்கிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, மீடியா மோடு வாங்கிட்டா டைரெக்டாக வந்து மைக்கு கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ ஆனால் அந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியல. TRRS to TRS கேபிள் கனெக்டர் கன்வெர்ட்டர் ஒன்று வாங்கி தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த கேபிளும் வாங்கி போட்டிருக்கேன், ரோடு பிராண்டில் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கேபிள் மூலமாக தான் ஆடியோ வந்து ஈஸியாக ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோப்ரோ வாங்கி ஃபஸ்ட்டு ரைடு அப்படின்னு சொல்லலாம். இது முன்னாடி SK கேமில் போயிருக்கோம். ஸோ கோப்ரோவில் ஃபஸ்ட்டு ரைடு இது தான் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் கோப்ரோ போட்டுட்டு ஹெல்மெட் போட்டுட்டு ரைடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அப்படியே இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் கோப்ரோ ஹீரோ 9 வந்து கொஞ்சம் வெயிட் இல்லைங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் நல்லா ஃபீல் ஆகுது. டோரா? ஓ சேவை ஸ்னேக் பாபு. ஸ்னேக் பாபுவா? சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த ஸ்னேக் பாபு. இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னா, வண்டலூரில் ரைட் எடுத்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக முட்டுற இடத்துல கேளம்பாக்கம். பட் மேப்பே போடாமல் போயிட்டுருக்கேன். ஸ்டார்டிங்கில் ரூம்லேயே பார்த்தாச்சு ரூட்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வண்டலூரில் ரைட்டு, ஸ்ட்ரைட்டாக முட்டுற இடத்துல கேளம்பாக்கமில் ஒரு ரைட்டு, உடனே ஒரு லெஃப்ட்டு, மறுபடியும் முட்டுற இடத்துல ஒரு ரைட்டோ லெஃப்ட்டோ எடுத்தால் ஈஸியாக இருக்குது. ஸோ முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ லைவாக பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை ரூட்டு. ஸோ ரைடுக்கு முன்னாடியே மேப்பெல்லாம் பார்த்தாச்சு, ரூட்டெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி தான் போய்கிட்டு இருக்கோம். சரி, ரூட்டு பார்த்த, பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தியா? ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4-4:15 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமுக்கு கிளம்புனா ஈவினிங் சன்செட் ஆகும்போது பீச்சில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரோடு தான் அங்கங்கே பொத்தலாக இருக்குது. பட் ரூட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே நேர் ரோடாக இருக்கும். பட் பேட்ச் தான் நிறையா இருக்குது. ரொம்ப பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது பைக்கை. பேட்ச் இருந்தால் நீ ஸ்லோவாக போக வேண்டியதானா வண்ண. ஸோ பட்டு கோப்ரோலாம் வாங்கிட்டு லோக்கலில் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் லாங் ரைடும் ட்ரை பண்ணணும். எடுத்தோடனே லாங் ரைடு கேட்க முடியாதுல்ல வீட்டில். அதனால் அப்படியே லோக்கலில் ரைடு பண்ணிவிட்டு அப்புறமா தூரமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிளம்பிட வேண்டியது தான். பட் டிராஃபிக்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்லா ஜாலியாக ஈஸியாக பூந்து போகலாம். பட் குறுக்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்கல்ல தலைவரை எந்த ஏரியான்னு தெரியலையே. ஏதாச்சும் ஒரு கடை ட்ரெஸ்ஸில் பார்ப்போம். எந்த இடம் கூட தெரியலையே இது.
கோவலம்மா இல்லையே. ஹார்ன் அடித்தாலும் நான் வழி விட மாட்டேன். பஸ்கர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த முற்ற இடத்துக்கு வந்தாச்சு. கேளம்பாக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து ரைட்டு அண்டு லெஃப்ட்டு. ஐயோ டிராஃபிக்கா. ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோட்டை பிடிச்சாச்சு. பரவாயில்லப்பா, ஈசிஆர்லேயும் ஒரு ஆள் தனியாக போய்கிட்டு இருப்பாப்புல. ஈசிஆர் ரோட்லேயும் ஒரு ஆள் வந்து பைக்கில் தனியாக போகிறாப்புல. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கமிட்டட் பீப்புள்ஸ் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்களோட ஒரு கோட்டை பேட்டைன்னு சொல்லலாம். சும்மா பார்க்கறதுக்கு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, இதுதான் முட்டுக்காடு. பழைய பிரிட்ஜா? ம். ஸோ நெக்ஸ்ட் ECR. ஓ தரையோட தரையாக போகுமா? ரைட்டா? இங்கே எடுக்கணுமா? ஓ MGM ஸ்பீடு பார்த்து கேமரா வச்சு ஃபைன் போடுவோம். ஓ ஸ்பீட் லிமிட்டட்னு ஒன்று இருக்குது. அதான் இங்கே வச்சுக்கிறாங்க சைடில். அதானே ரைட்டில் வச்சுருக்காங்களே கேமரா. நம்ம இந்த ஓரம் போயிருக்கோம்ல, கேட்சப் பண்ணி இப்போ நம்ம தான் ரைட்டில் போகிறோம்ல. இதோ நம்ம இந்த ஓரம் தானே போயிடுக்கிறோம். பதிவாயிருக்காதுல்ல? கிடையாது. இதுல எதுவுமே பதிவாயிருக்காது. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
என்னத்தல ஈஸியார் விளாகா நம்மளை கொஞ்சம் காட்டுத்தல. ஓகே காய்ஸ், ECR எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.